Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எதிரி தொல்லை யாருக்கு? இதுதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சமாளிக்கிறதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியாக போயிடும். அந்த வகையில் எதிரிகளால் எப்போதும் தொல்லைகளை அனுபவிக்கும் ஜாதக அமைப்பு எது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமைப்பு நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுன்னா மேக்சிமம் நம்ம என்ன பண்ணணும்? எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருந்து பழக வேண்டும். தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் February 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. உயர்நிலை ஜோதிட வகுப்புகள். நிறைய அன்பர்கள் ஆர்வத்தோடு கலந்துட்டு இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. இன்னும் வெகு சில சீட்டுகள் தான் எஞ்சி இருக்குது. 75 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேர்ப்போம். கிட்டத்தட்ட 62 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க. சண்டே கிளாஸ் இருக்கும். 6 மாதம் கோர்ஸு. உங்களுக்கு ஜூம் மீட்டிங்கில் கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கவரேஜ் பண்ணி வீடியோவாகவும் அனுப்பிச்சி வச்சுருவோம். இது உயர்நிலை வகுப்புகள். இது முடிக்கும்போது நீங்கள் தனிப்பட்ட மனிதருக்கு ஜாதகம் பார்க்குற அளவுக்கு ட்ரைனிங் ஆகிருப்பீங்க. எதிரிகள் தொல்லை. எதிரிகளை குறிக்கிற இடம் மெயினாக 6. இந்த 6ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை விட அதிக வலுவாக இருந்தால் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க எதிரி தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் லக்னாதிபதி அப்படிங்கிறவர் பலகீனமடைந்த நிலையில் 6ஆம் அதிபதி வலுக்கவே கூடாது. நம்ம நிறைய காணொலியில் இதை பற்றி சொல்லியிருக்கோம். லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி வலுத்தார்னா வாழ்நாள் போராட்டமாக போயிடும். 8ஆம் அதிபதி வலுத்தால் அதே பிரச்சனை தான் வரும். ஆனால் இதில் ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 லக்கணங்களுக்கு 6ஆம் அதிபதி நண்பராக வருவார். இன்னொரு 6 லக்கணங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி நண்பராக வருவார். உதாரணமாக மேச லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி செவ்வாய் லக்னாதிபதியே. மிதுன லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி சனி நண்பர் தான். சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி குரு, அவரும் நண்பர் தான். துலா லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக சுக்கிரன் லக்னாதிபதியாக வந்துடுவார். தனுர் லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன், நண்பர், ஆத்மார்த்த நண்பர். கும்ப லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் நண்பர் தான். இதில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, ஆண் லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றைப்படை லக்னங்களுக்கு 8ஆம் அதிபதி எதிரி அல்ல, நண்பர் ஆயிடுவார். அதே மாதிரி பெண் லக்னங்கள் சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக லக்னாதிபதியாக வந்துடுவார். கடக லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக ஆத்மார்த்த நண்பரான குரு வந்துடுவார். கன்னிகா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக சனி பகவான் நண்பராக வந்துடுவார். விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதியாக 6ஆம் அதிபதியாக வந்துடுவார். மகர லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாக நண்பர் புதன் தான் வருவார். மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக ஆத்மார்த்த நண்பரான சூரியன் வந்துடுவார். ஸோ ஒரு 6 லக்னங்கள், பெண் லக்னங்கள் 6க்கும் 6ஆம் அதிபதி நண்பர்களாக வந்துடுவாங்க. ஆண் லக்னங்கள் 6க்கும் 8ஆம் அதிபதி நண்பர்களாக வந்துடுவாங்க. அதனால் எல்லாருக்கும் 6, 8 எதிரி தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட முடியாது. ஆனாலும் உங்கள் லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி பவர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் சிக்கலும் எதிரியும் உருவாகும். ஒரு உதாரணமாக, ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக லக்னாதிபதியாக வருவார். இவர் போய் 6ஆம் இடத்துல ஆட்சி மூல திரிகோண வலுவோட உட்கார்ந்தார்னா ஜாதகருக்கு எதிரிகள் தன்னுடைய நடவடிக்கையினாலேயே, அதாவது லக்னாதிபதியினுடைய நடவடிக்கையினாலேயே உருவாகி கொண்டே தான் இருக்கும். இதனால தொல்லைகளை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. சார், நம்ம லக்னாதிபதி தானே, பவரில் தானே இருக்காரு. உண்மைதான். ஆனால் இருக்கிற இடம் எப்போதும் ஒரு கிரகம் எப்படி இயங்கும் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தான் நின்ற வீட்டின் அடிப்படையிலேயே இயங்கும். நீங்கள் சமையல் கட்டுக்குள்ளே வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பெட்ரூமில் இருக்கீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பாத்ரூமில் இருக்கீங்கன்னா குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி தான் பலன்களை நீங்கள் செயல்படுத்த முடியும். நீங்கள் பாத்ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு சமையல் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு தூங்க முடியுமா? கண்டிப்பாக நடக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்போ எங்கே நாம் இருக்கிறோமோ அங்கிருந்து தான் நம்ம செயல்படுறோங்கிற அந்த அடிப்படையில் தான் கிரகங்களும் செயல்படும். இப்போ லக்னாதிபதி தான் 6ஆம் இடத்துல வலுத்திருக்காரு. அப்போ எதிரிகளை அவரே உருவாக்கி விட்டுக்கிட்டு இருப்பார்.
நண்பர் தான், லக்னாதிபதி தான், ஆட்சி வலு தான். ஆனால் ஜாதகரின் செயல்கள் ஜாதகருக்கு தீராத எதிரி தொல்லைகளை உருவாக்கி கொண்டிருக்கும். இதில் நீங்கள் கவனமாக இருந்தே ஆகணும். ஸோ அந்த அடிப்படையில் மேச லக்னத்திற்கு செவ்வாயை விட 6ஆம் அதிபதி புதன் 6இல் வலுப்பது எதிரி தொல்லைகளை அதிகப்படுத்தும். ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சனி உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது மற்றும் 6லேயே சுக்கிரன் வலுப்பது எதிரி தொல்லைகளை உருவாக்கும். மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வலுப்பது லக்னாதிபதி புதனோட பவர்ஃபுல்லாக இருந்தால் எதிரி தொல்லைகள் தீராத எதிரி தொல்லைகளை உருவாக்கும். கடக லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலேயே குரு வலுத்து நிற்பது என்பது நன்மைகளோடு சேர்ந்து எதிரிகளை உருவாக்கும் விதியையும் உண்டாக்கும். சிம்ம லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சனி ஆட்சி பெற்று செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது நண்பர்களோடு சேர்ந்து எதிர்ப்பையும் வில்லங்கத்தையும் பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடியது தான். கன்னி லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே சனி பவர்ஃபுல்லாக வலுத்து நிற்பது புதனை விட அவர் வலுவாக இருந்தார்னா தீராத எதிரி கடன் தொல்லைகளை உருவாக்கவே செய்யும். துலா லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலேயே லக்னாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையிலோ அல்லது குரு அங்கே ஆட்சி பெற்ற நிலையிலோ அமரும் போது எதிரிகளையும் சேர்த்து உருவாக்கிவிடும் தீராத தொல்லையை கொடுக்கவே செய்யும். விருச்சிக லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்த நிலையில் இருப்பது சூரியன் வலுத்த நிலையில் இருப்பது இவர்களுக்கும் எதிரி தொல்லைகளை கொடுக்கும் விதி உண்டாகும். தனுசு லக்னத்திற்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல சுக்கிரன் வலுத்து நிற்பது சந்திரன் உச்ச வலுவோடு இருப்பது தீராத தலைவலி எதிரி தொல்லைகளை உருவாக்கும். மகர லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே புதன் வலுத்த நிலையில் இருப்பது தீராத எதிரி தொல்லைகளை கொடுக்கவே செய்யும். கும்பலக்கணத்திற்கு 6ஆம் இடத்துல குரு வலுத்திருப்பது சந்திரன் வலுவோடு இருப்பது எதிரி தொல்லைகளை உருவாக்கும். இது லக்னாதிபதியோட பவராக இருக்காரா அப்படிங்கிறத அந்த இடத்துல கான்செப்ட். மீன லக்னத்திற்கு சூரியன் 6ஆம் இடத்தில் வலுத்து நிற்பது கண்டிப்பாக தீராத தலைவலியை எதிரி தொல்லைகளை உருவாக்கும். இது ஒரு விதி. ரெண்டாவது இன்னொரு விதி இருக்குங்க. நம்ம லக்னாதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்தாருனாலும் கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க எதிரிகள் உங்களோடு பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுலையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இப்போ மேச லக்னம்னா செவ்வாய் போய் கன்னியில் உட்கார்றது டேஞ்சர். ரிஷப லக்னம் சுக்கிரனே வந்து 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது டேஞ்சர். மிதுன லக்னம் புதன் போய் விருச்சிகத்தில் உட்கார்றது மிக மோசம். கடக லக்னம் சந்திரன் 6ஆம் இடமான தனுசில் அமர்வது மோசம். சிம்ம லக்னம் சூரியன் 6ஆம் இடமான மகரத்தில் உட்கார்வது கெடுதல், எதிரிகளை உருவாக்கிவிடும் அமைப்பு. கன்னி லக்னம் புதன் கும்பத்தில் போய் 6ஆம் இடத்தில் உட்கார்றது மோசம். துலா லக்னம் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் வலுப்பெறுவது ஒரு விதத்தில் சிறப்பென்றாலும் இன்னொரு விதத்தில் அது தலைவலி. விருச்சிக லக்னம் செவ்வாய் மேசத்தில் ஆட்சி பெறுவது கண்டிப்பாக சிக்கலை தரக்கூடியது. எதிரிகளை இவங்களே உருவாக்கி விட்டுருவாங்க. அதில் அங்கே வலுவேற அடைஞ்சாருன்னா வலுவான எதிரிகளை உருவாக்குவார்கள். வாழ்நாள் முழுக்க தொல்லை பண்ணுறது. 25 வருஷமாக கேஸ் நடத்திட்டு இருக்கேன் எங்கள் பெரியப்பா மேலே சொத்துக்காக. இதெல்லாம் இந்த மாதிரி அமைப்பு தான். தீராத எதிரிகள், வாழ்நாள் முழுக்க தொடரும் எதிரிகளை உருவாக்குறது. தனுர் லக்னம் குரு 6ஆம் இடத்துல போய் உட்கார்றது ரிஷபத்தில் உட்கார்றது ரிஸ்க்கு. மகர லக்னம் சனி பகவான் 6ஆம் இடம் மிதுனத்தில் அமர்வது எதிரிகளை உருவாக்கும். கும்ப லக்னம் சனி பகவான் போய் சந்திரனுடைய கடக வீட்டில் உட்கார்றது எதிரிகளை நித்திய எதிரிகள் அதாவது தீரவே மாட்டாங்கங்கிற மாதிரி உருவாக்கும். மீன லக்னம் குரு சிம்மத்தில் வந்து அமரும்போது இவர்களின் நடவடிக்கையினாலேயே எதிரிகள் உருவாகும் அமைப்புகள் உண்டாகத்தான் செய்யும். ஸோ பொதுவாக எதிரிகள் உருவாகிற அமைப்பில் உங்கள் ஜாதகம் இருக்குது. ஒன்று உங்கள் லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி பவராக இருக்கார், இல்லை லக்னாதிபதியே போய் 6ஆம் இடத்துல வலுவடைஞ்சு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரா. நீங்கள் மேக்சிமம் விட்டு கொடுத்து போவது, எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது, வாழ்நாள் பிரச்சனைகள் வராதபடி சமாளிப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தி இந்த விஷயத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் என்று கூறி நிம்மதியான வாழ்க்கையே என்றென்றும் சந்தோஷமான வாழ்க்கை, அதற்கு எமது வாசகர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி.